வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சந்திர. டுடே பார்த்தீங்கன்னா வந்து என் மச்சான் அஜய்க்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சிக்கன் கிரேவி சமைச்சு எல்லா பசங்களாம் கும்பலாக உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து இலை இருக்கலான்னு வந்திருக்கேன். எப்படி பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, நிறையா ஃபன்னாக இருக்கும். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பீன்ஸ், கேரட், கொத்தமல்லி. இது வந்து கரம் மசாலா. இது வந்து கோல்டு வின்னர், பரிசுத்தமான எண்ணெய். இது வந்து அம்மா சுட்ட வடை. இது திட்டமாக தான் இருக்கு, லைட்டாக தான் இருக்கு மசாலா. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது சிக்கன் மசாலா. இது வந்து கறியை வந்து கிண்டுறதுக்கான கரண்டி, ஜல்லி கரண்டி சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து யார் வீட்டுல திருன்னு வந்த உப்பு. இது சால்ட் உப்பு. இது பேர் வந்து தக்காளி. சூப்பரா இருக்குது. வேற என்ன இது வந்து இது வந்து மஞ்சத்தூள். எல்லாத்துக்குமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை காட்டுறது வந்து மஞ்சத்தூள் தான். இது எல்லா குழம்புக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும் லைஃப். கவர்ல உள்ள அருள் அதெல்லாம் வேணாது. ஏறிட்டு தான் இன்னும் உள்ள தூங்கும். அது தண்ணி காய்ச்சல் தான் பச்சை மிளகா எடுத்து கூட. அதுக்கு தான் பச்சை மிளகா அனுப்புறாங்க. பச்சை மிளகா வர்றா இதுக்கு தர்றான், எல்லா எண்ணெயும் ஊத்துறான். ஊத்து, வீட்டுக்கு வேற எடுத்து பாதி. மச்சான் என்ன டைலாக் சொல்லு மச்சான், என்ன ஊத்துற? பரிசுத்தமான எண்ணெய். அப்படி செக்கில் ஆட்டின சுத்தமான பேட் பை பேசக்கூடாது அவங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே கோட்ரு. பச்சை மிளகா போடுறாங்க. என்ன போடுவாங்க? பச்சை மிளகா போடுவாங்க தானே, கட்டு தானே. இங்கே வச்சுருங்க. அப்படிதான் இருக்கும் மாப்பிள்ள. போடு போடு. புளிச்சி கோட்டா அப்படியே தரு காட்டுறா. மனம் எனக்கு இப்பே கிரேவி வாசனை வருது மச்சான். அண்ணன் அப்படியே எனக்கு தெரிஞ்சு வெங்காயம் இப்போ தம்பா நல்லா வதங்கிட்டு அடுப்பு போடுறேன். தள்ளு மாப்பிள்ள அப்படியே. தக்காளி போடுறேன் இப்போ. ஏய் என்ன சொல்லுங்கடா. இப்போ கறி போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கவரில் தண்ணி ஊற்றி அலசரை. ரெடிமேட் கிடையாதுங்க, அரைச்சிது. நல்லா இருக்கு. கவரை பார்த்துக்க, பூண்டு கலை பாயிட்டு வந்தது. வேலை மாட்டுக்கணும். நாங்கள் எதையும் வந்து வேண்டாம் இருப்புன்னு செய்யலைங்க, ஆரோக்கியமாக செய்கிறோம். எல்லாத்தையும் சுத்தபத்தமாக செய்யணும். எது செஞ்சாலும் அது திருட்டு சோறாக இருந்தாலும் பரவாயில்ல. இதே அந்த கறி வந்து நம்ம தயிரில் ஒன்று போட்டு கூட வச்சுக்கா, இன்னும் சூப்பராக இருந்தது. மாஸ்டர் மாஸ்டர் மக்களுக்கு இன்னைக்கு ஒரு புடி சாரும். சரி, மக்களுக்கு எதனா சொல்லுங்க. வாங்க மக்களே, சாப்பிடுங்க, வாங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு. ஓப்பன் பண்ண சொல்லிவிட போகிறேன். மாஸ்டர் இது குழம்பா கிரேவியா? கிரேவி. எடுத்து வந்துட்டேன். பிறந்த நாளும் பாக்குறேன், சீக்கிரமா கேக் கேட்டுருவோம். அவனை இல்ல நயந்திரா போற அன்னபூர்ணி ஸ்டெப்பா இவரு. கையில ஒட்டிக்காது, இதா ஒட்டாது. கையில பூஞ்சி விடா. தக்காளி கூட பூஞ்சி விடுத்தவா உருளை. அதுக்கு ஆள் இல்லாம நாங்க பூஞ்சி விடுறோம். நக்கி பாரு, வாங்கிட்டு வா. உப்பு கட்ட போட்டியா? உப்பு தான் ஒண்ணும் போடலப்பா. நக்கி பாரு. உப்பு உருண்டு. இந்த கருவேப்பிலையை இப்ப போடதான் நல்ல மணமணக்கும். போடுப்பா. ஆமா போடுப்பா, வா போறதா இருப்பா. வாங்க 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 போடுங்க. வாசல் தூக்கி வந்து பாருங்களேன். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் போடலாம். வீட்டுக்கு ஒரு பழம் சொல்லுவா பத்தியா, வாசனை செம்மையா இருக்குங்க. இந்த கருவேப்பிலைக்கு எதுக்கு கருவேப்பிலைன்னு பேர் வந்தது தெரியுமா? எதுக்குங்க? கருவேப்பிலை வந்து கருத்தெரிந்து களைவதனால தான் கருவேப்பிலை என்று பேர் வந்தது. இதை வந்து ஒரு நாளைக்கு ஆம்பளை வந்து ஒரு 10 தடவை, பொம்பளை ஒரு 10 தடவை சாட்டா கரு வந்து நல்லா கூடும். அதனாலதான் அது பேர் வந்து கருவேப்பிலை என்று பேர் வந்தது. இன்ஸ்டால சொல்லிடுறதுல இன்ஸ்டால அதை பத்தி. சரி, நீ எதனா புதுசா சொல்லு. இன்ஸ்டா சொல்றதுனா என்கிட்ட சொல்லாத, புதுசா என்ன சொல்லுவா? புதுசா என்ன, அது கருவேப்பிலை தான் அது பேரு. ஓகே. இப்போ சந்திர டேஸ்ட் பண்ணுறாரு. எப்படி இருக்குங்க? டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். யார் மாஸ்டர்?
மிஸ்டர் அஜித்குமார். ஃபஸ்ட்டு கிட்ட வாங்க. வெரி குட் வெரி குட். கண்டிப்பாக கொடுக்கலாம். பாருங்க மக்களே, சூப்பர். ம் படையில் போட்டாச்சுங்க மக்களே. வெளியூர்றா கத்தி கொடுங்க, வெங்காயத்தை கொடுங்க. வெங்காயம் தாண்டா அவனுக்கு வெங்காயம் மொத்தமா நீட்டில் கொண்டு வர அப்படியே. அப்போ கிடைக்காது. பார்க்கும்போதே மக்களே நாக்கு ஊறுது. இப்படி போடுறா. பச்சை மிளகா தான் எதிர்க்க வருதுப்பா. பாருங்க, அவ்வளோதாங்க. ஆஹா பெஸ்ட் பெஸ்ட். நல்லா யார் செஞ்சது? பீட்டர்சன் வரவே இல்லை. லாஸ்ட் தான் வந்து லாஸ்ட்ல. ராம் நல்லா பொண்ணு எனக்கு தெரியும். சரி பாருங்க, பஞ்சு மாதிரி வந்து போயிருக்குங்க. எவ்வளோ அருமையாக இருக்கு மக்களே. சூப்பர், செம்ம டேஸ்ட். வெரி குட்டா வெரி குட் வெரி குட் வெரி குட்டா தமேஷ். வெரி குட்டா வெரி குட் வெரி குட். படே பாய். மணல் மணலா இருக்கு பாருங்க. பாருங்க கறியை பாருங்க, அப்படியே போட்டாலே பாருங்க. போட்டா கீழே தான் விடுவோம். மேலே போட்டுருவாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கிரேவி சொல்லப்போனால் ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. நான் கூட ஏதோ சொதிப்பிடுவாங்க ஏதோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியல. ரொம்ப அழகாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி போவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.